வணக்கம். சினிமா முரசம். இன்றைக்கி உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னு சொன்னால் திருவான்மியூரில் நடக்குது. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே தான் அவருக்கு ஷூட்டிங். தக் லைஃப் காலம்பர அவருக்கு முக்கியமான சில நிகழ்வுகள் இருக்குது. அது என்ன மாதிரியான நிகழ்வுங்கிறது நம்மளிடம் அவர் பகிர்ந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது பியூர் பர்சனல் மேட்டர். அதில் நம்ம கேட்குறதும் தப்பு, அவர் சொல்கிறதும் தப்பு. ஏன்னா தனிப்பட்ட சொந்த விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இன்னொன்று, இந்த மலைக்கோட்டை வாலிபன் சொல்லி ஒரு படம், மோகன்லால் நடித்த படம், வித்தியாசமான படம். அதாவது மோகன்லாலுடைய ஒப்பனையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், மாறுபட்ட இது இருக்கும். அந்த படத்தினுடைய டைரக்டர் லிஜோ பல்லிசேரி. அதாவது மலைக்கோட்டை வாலிபனுடைய டைரக்டர் பேர் லிஜோ பல்லிசேரி. ரொம்ப மிகவும் சிரமப்பட்டு மிகுந்த பொருள் செலவில் எடுக்கப்பட்ட படம். மோகன்லாலுடைய ஃபிலிம் ஹிஸ்டரி, அதாவது திரைப்பட வரலாற்றில் இது ஒரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்லப்பட்ட படம். இதில் ஒரு ரகசியத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த லிஜோ பல்லிசேரி இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முதல்ல யாரை கேட்டார்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசனை தான் கேட்டார். கமல்ஹாசன் கதையை கேட்டார். கதை ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்தது. ஆனால் அவர் சொன்ன சில கருத்துகள் இப்படி மாற்றணும் அப்படி மாற்றணும் அப்படிங்கிறதுல டைரக்டருக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா மலையாளத்தில் உள்ள டைரக்டர்லாம் இருக்கான் பாருங்கள், அவங்கெல்லாம் ரொம்பவும் கடுமையாக இருப்பாங்க. தன்னுடைய கருத்து தான் தலை சிறந்த கருத்து, அதை மீறி எதுவும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. அதுபோக அவர் கமலுக்கு இந்த மேக்கப்பு, இந்த வித்தியாசம் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. செய்யலாம், நான் விருப்பப்பட்டு செய்கிறேன். ஆனால் நீங்கள் கேட்குற அளவுக்கு என்னால் கால் ஷீட் கொடுக்க முடியாது. அதுபோக நீங்கள் இந்த படத்தை சீக்கிரமாக முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. காரணம், நான் பாலிடிக்ஸில் இறங்க போகிறேன். பாலிடிக்ஸில் எனக்கு அதிக நேரம் தேவைப்படும். ஆகையினால் நீங்கள் இந்த படத்தை இத்தனை நாளில் நடிக்கணும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அதுக்கும் உள்ள நீங்கள் முடிக்கணும். அது உங்களுக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்க பல்லிசேரி இல்லை சார், நான் வேறு நடிகரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமல் சார்கிட்டருந்து ரொம்ப ஒரு மன கஷ்டத்தோடு தான் வந்தார். ஏன்னா முழுக்க உலகநாயகனை மனசில் வச்சுக்கிட்டு தான் அந்த கதையை நான் எழுதுனேன் அப்படின்னு நேரடியாகவே சொல்லிட்டார். ஆனால் உலகநாயகன் கமல்ஹாசன் அதில் நடிக்காதனால அவருக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு லாபம் என்னன்னா, அந்த படம் எதிர்பார்த்த அளவு போகலை. ரிலீஸ் ஆன முதல் நாள் 5 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. அப்போ எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆகா, எதிர்பார்த்ததை விட கேரளாவில் 5 கோடி பெரிய வசூல்னு சொன்னால் ரொம்ப பெருசு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் தொடர்ச்சியாக 2 நாள் பயங்கரமான அடி. மோகன்லாலுடைய திரைப்பட வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி அடி வாங்கின படம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கமல் சார் த கிரேட் எஸ்கேப் தானே. சரி, அடுத்து இப்போ ரொம்பவும் அதிகமாக பேசப்படுறது நம்ம தளபதி விஜய் அவருடைய அரசியல். 4ஆம் தேதி, பிப்ரவரி 4ஆம் தேதி போகிறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை அந்த ரசிகர்கள் தான் சொல்கிறாங்களே தவிர தலைவர் விஜயோ அல்லது பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தோ யாருமே சொல்லலை. அந்த டெல்லிக்கு போகக்கூடிய அந்த செயலாளர், தலைவர் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க.
அந்த கமிட்டி இன்னும் ஃபார்ம் ஆகலை, நாள் கம்மியாக தான் இருக்குது. இதுக்குள்ளே அவங்க போயிடுவாங்களா என்னன்னா அது அவங்களுடைய சாமர்த்தியம். ஆனால் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கட்சிக்கு பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழர் முன்னேற்ற கழகம் அப்படி இந்த மாதிரியெல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அது வரத்தான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. இன்னொன்று சொல்கிறேன், நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான சிலரிடம் கருத்து கேட்டார். அதில் என்கிட்டையும் கேட்டார், ஆனால் இந்த மாதிரி கட்சிக்கு நான் பேர் வைக்க போகிறேன், அது எதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டார். அப்போ சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழுங்கிற பேர் வராமல் பாதுகாத்துக்கங்க, ஏன்னா தமிழரசு கழகம் சரியாக வரலை, மாப்போசிக்கு அது கை கொடுக்கலை. அதே மாதிரி தமிழ் தேசிய கட்சி அண்ணா ஈவிகே சம்பத்து ஆரம்பித்த கட்சி அதுவும் சரியாக வரலை. ஆக இந்த தமிழ்ங்கிற ஒரு அது ஒரு அறச்சொல், தெய்வீகமான சொல். அந்த சொல்லில் கட்சி ஆரம்பித்தா ரொம்பவும் புனிதமாக இருக்கணும், தப்புக்கு தவண்டா செஞ்சிடக்கூடாது. அப்படி ஏதேனும் ஒன்று நடந்துச்சுன்னா அது குணத்தை காமிச்சிடும். ஆகவே நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சிலர் அட்வைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத என்கிட்ட சொன்னார். நம்ம சொல்கிறது நம்ம தமிழுங்கிறத சொல்லித்தான் ஆகும். தமிழுங்கிறது பேரில் நீ ஆரம்பிக்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு கருத்தை நம்மகிட்ட சொன்னோன்னா அப்புறம் நம்ம அந்த இதில் சொல்லுவோமா? அதை நான் சொல்லலை. அது அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு வச்சார். ஆக இந்த மாதிரி கேப்டனுக்கு சொன்னவங்க இங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்களா, இவர்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்களா, அதாவது விஜய்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்களா? சொல்லியிருக்கலாம். ஏன்னா இங்கே சில இன்னும் அந்த அபிமானிகள்லாம், அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த விஜயகாந்தோடைய கூட நெருங்கின சில பேரெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னும் இருக்காங்க, அரசியலில் இருக்காங்க, இலக்கியத்தில் இலக்கிய உலகத்தில் இருக்காங்க. அவங்கள்ட்டெல்லாம் அவர் கேட்டிருப்பார். ஏன்னா அவர் யார்கிட்டே கேட்குறாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவங்கள்ட்டெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சரி, அது எது ஏற்றாலும் சரி. இன்னொரு காரியம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பிஜேபியினுடைய ஆதரவாளராக இருப்பார், திமுகவுக்கு எதிராளாக இருப்பார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. திமுகவுக்கு எதிருங்கிறத வேணால் நம்ம ஏற்றுக்கலாம். பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலை. அவர் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து பக்கம் போகவே மாட்டார். ஏன்னா ஜெயலலிதா இருக்காங்கல்ல, விஜயை வச்சு செஞ்சாங்க, ஊட்டி வரைக்கும் வரவழைச்சிட்டு காக்க வச்சாங்க, சந்திக்காமையே திருப்பி அனுப்பிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொலைபாதக செயலில் செஞ்ச, அதாவது நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, கொலைபாதக செயலை சொல்கிறேன்னா அது அந்த வட்டாரத்துலேருந்து வந்தது. யார் வட்டாரத்துலேன்னு சொல்கிறீங்களா? விஜய் வட்டாரத்துலேருந்து வந்தது. கொலைபாதமாக கழுத்தறுத்துட்டாங்க, வர சொல்லிட்டு கழுத்தறுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னதை தான் நான் இப்போ சொல்கிறேன். இது என்னுடைய கருத்தில், கொலைபாதகங்கிறது என்னுடைய கருத்தில். ஆனால் பிஜேபி பக்கமும் ஏன் போக மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக என்ன இருக்கிறது என்னன்னா, ரொம்பவும் கேவலப்படுத்தினாங்க விஜயை. ஒன்று, விஜய் தளபதி விஜய்னு இருந்தவரை ஜோசப் விஜய் அப்படின்னு பேர் அதை கொண்டாந்து அதை திருப்பி சொல்லி சந்தோஷப்பட்டது இந்த ராஜா, பிஜேபி ஆள். இன்னொரு ஆள் சொன்னார், அர்ஜுன் சம்பத்துங்கிறவர் சொன்னார், ஒரு இந்து முறைப்படி தான் அவர் கல்யாணம் பண்ணார், ஆனால் பிற்பாடு ஜோசப் விஜய் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினார் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. இந்து முறைப்படி தான் கல்யாணம் நடந்தது, அப்புறம் கிறிஸ்துவ முறைப்படியும் கல்யாணம் நடந்தது, 2 முறைப்படி கல்யாணம் நடந்தது. அதில் ஒன்றும் தப்பும் இல்லை, பிழையும் இல்லை. ஆனால் இவரை வச்சு செஞ்சாங்கன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. மாஸ்டர் திரைப்படம் நெய்வேலியில் நடந்தது. நெய்வேலியில் விஜய் சேதுபதியும் இவரும் நடிக்கிற ஒரு முக்கியமான சீனு.
நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ஷன், ஏஜிஎஸ் அவங்க தயாரிப்பு. இந்த பிகில் படத்தில் அவங்க நிறையா லாபத்தை சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இந்த ஹெச் ராஜாங்கிறவர் போட்டு கொடுத்துட்டார். அப்போ பிஜேபிக்கும் விஜய்க்கும் இடையே அப்போ ஒன்றும் கட்சி ஆரம்பிக்கலை. அவர் வந்து ஒரு எதிர்மறையான கருத்தை சொல்லிட்டாருங்கிற இதில் அந்த ஹெச் ராஜா மாதிரி ஆட்கள்லாம் காண்டா இருந்தாங்க விஜய் மேலே. அப்போ அவங்களுடைய செல்வாக்கு, மத்திய அரசாங்கத்தில் உள்ள செல்வாக்கத்தை பயன்படுத்தி இவர் மேலே ஐடி டிபார்ட்மெண்ட்டை ஏவி விட்டாங்க. அது வந்து பொதுவாக வந்துங்க பிடிக்காத அரசியல் கட்சிகள் மேலே ஒன்றிய அரசில் ஆதரவாக இருக்காங்க பாருங்கள், ஒன்றிய அரசுடைய கட்சிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகுது, இந்த ஐடி இதெல்லாம் ஏவி விடுவாங்க. ஒன்றுமே இருக்காது, மிரட்டி அடிபணி வைக்கிறது. இந்த மாதிரி ஹெச் ராஜா சொன்னோன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் ஹெச் ராஜா வந்து ஒரு பெரிய ஆள், ஃபேமஸான ஆள். இப்போ அவர் செல்வாக்கு இருக்காரா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ அவரை தாண்டி பெரிய பெரிய ஆட்கள்லாம், அண்ணாமலே அவரை தாண்டி வந்தவர் தானே. ஹெச் ராஜா வந்து தனக்கு தலைவர் பதவி கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆனால் கர்நாடகத்தால் அண்ணாமலையை தூக்கி இங்கே தமிழக அரசுக்கு பாஜகவினுடைய தலைவராக்கிட்டாங்க. அப்போ நெய்வேலியில் ஷூட்டிங் நடக்குது, ஃபைட் சீனு விஜய் சேதுபதிக்கு அவருக்கும். அந்த ஒரு நாள் ஷூட்டிங் கட் பண்ணால், அதாவது ரத்து பண்ணால் எவ்வளவு செலவு ஆகும்னா அது பெரிய அளவில் அனுமதி வாங்கி, நெய்வேலியில் அனுமதி வாங்கி இதெல்லாம் நடத்துகிறாங்க. பெரிய அளவில் பேரிழப்பு ஏற்படும் கட் பண்ணால். ஐடி ஆஃபீஸில் போகிறாங்க, விஜயை இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நாங்கள் ரெய்டு பண்ணணும், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எதுக்கு ரெய்டுன்னு கேட்குறாரு. அது நீங்கள் வாங்க, வரி ஏய்ப்பு இந்த மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லி காரில் ஏற்றுறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, இல்லை என்னுடைய கார் இருக்குது, என்னுடைய காரில் நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த அதிகாரிகள் கேட்கலை. இல்லை எங்கள் காரில் தான் வரணும், நான் உங்கள் காரில் வரும்போது வேறு யார்கிட்டையாச்சும் பேசிட்டீங்கன்னா, பேசி இந்த மாதிரிலாம் நான் வர்றாங்க, நீ அந்த இங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிரு அப்படின்னு யாருக்காச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கொடுமையான ஒரு சிந்தனை பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு தூண்டி விட்டுருப்பாங்கன்னு. ஆனால் அதுக்கும் சம்மதிச்சு காரில் ஏறினார். அதாவது அந்த இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல் கொண்டு வந்த காரில் ஏறினார். எப்படி, முன்னால் ஒருத்தன் உட்காந்துருக்கான், அதாவது அந்த சைடில் ஒருத்தன் உட்காந்துருக்கான், நடுவில் வந்து விஜயை உட்கார வச்சுருக்கான், இந்த சைடில் ஒரு அதிகாரி. ஆக நடுவில் விஜய், ரெண்டு பக்கமும் அதிகாரிகள். ஏன்னா தப்பிச்சா ஓடிட போகிறாரு. எவ்வளவு ஒரு இழிவான ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம் பாருங்க இந்த அதிகாரிகளுக்கு. அப்படி இருக்கும். ஏன்னா மேலெடுத்து உத்தரவு பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம ஹராஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஹராஸ் பண்ணோம்னா மேலிடத்துல பேர். அதாவது ஜெயலலிதா வந்து கலைஞர் வீட்டில் போய் ரெய்டு பண்ணி கலைஞர் கைது பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது, அந்த கலைஞர் வந்து எனக்கு கதற சத்தம் காதில் கேட்கணும், செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் உத்தரவு போட்டு அதை கேட்டு மகிழ்ந்தவங்க ஜெயலலிதா. அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு குணத்தை காமிச்சவங்க இந்த அஃபீஷியல்ஸ். செல்ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வந்தாங்க, சென்னைக்கு வந்தாங்க. நெய்வேலியிலேருந்து சென்னைக்கு காரிலேயே கூட்டிகிட்டு வந்தாங்க. சோதனை போட்டாங்க, ஒன்றும் கிடையாது, போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இது எவ்வளோ பெரிய வக்கரம் பாருங்க. சரி, இன்னொரு சம்பவமும் இருக்கு. புலின்னு ஒரு படம் எடுத்தாங்க தெரியுமா? அந்த புலிங்கிற படத்தில் பிடி செல்வகுமார் தான் அதனுடைய தயாரிப்பாளர். அப்போ ஒரு ரெய்டு நடத்தினாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகருடைய ஆஃபீஸை கூட விடலை. இப்போ அப்பாவும் பிள்ளைக்கும் இப்போ நல்ல பேச்சுவார்த்தை இருந்தது. எஸ்.ஏ. சந்திரசேகரை மொட்டை மாடிக்கு கொண்டு போயிட்டாங்க. அவர் அந்த கல்யாண மண்டபத்தில் இருப்பார், அந்த மொட்டை மாடிக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆஃபீஸில் இடுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தேடினாங்க. மூட்டை முடிச்செல்லாம் அவுத்து பார்த்தாங்க. ஏன்னா மூட்டையில் வந்து பணத்தை பதுக்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு எவ்வளோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். சரி, பிஜேபியினுடைய
தூண்டுதல் மேலே தான் இந்த 2 இது நடந்தது. அடுத்து இன்னொரு ஒரு கொடுமையான சங்க இது பிரச்சனை நடந்தது. இந்த புலின்னு ஒரு படம் இப்போ சொன்னேன், சுறான்னு ஒரு படம் சங்கிலி முருகன் ப்ரொடியூஸ் பண்ணார். ஒரிஜினல் தயாரிப்பாளர் வந்து சன் பிக்சர்ஸ். இதில் லீடர் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தது. அதாவது விஜய் தலைவராக அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தில் அந்த டேக்லைன் போட்டிருந்தாங்க. அது பிடிக்கல, சன் பிக்சர்ஸ்க்கு அது பிடிக்கல. அதை நீங்கள் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பல் பண்ணாங்க. அதை எடுத்துட்டாங்க. அப்புறம் இளைய தளபதி வழங்கும் அப்படின்னு சொல்லி அதை அப்போ டைட்டிலில் கொண்டாந்தாங்க. இன்னொன்று டைம் டு லீடு அப்படின்னு ஒரு படத்துக்கு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. டைம் டு லீடு இதுதான் ஜெயலலிதாவை கோபப்பட வச்சுது. ஓஹோ, இவர் தான் லீட் பண்ண போகிறாரா அந்த புதிய தமிழகத்துக்கு, புறா அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு என்ன இடையூறு கொடுக்கணுமோ அவ்வளவு இடையூறுன்னு கொடுத்தாங்க. அவ்வளவு கசக்கி புளிகிற மாதிரி ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு தான் கொடுமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்குலாம் கொடுமைப்படுத்தினாங்க ஜெயலலிதா. அந்த சமயத்தில் தான் சிலர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கோடநாடு போங்க, அங்கே தானே அந்த அம்மா தங்கியிருக்கு, அங்கே போய் அந்த அம்மா காலில் சாஸ்திராங்கமாக விழுந்து இந்த மாதிரி சொல்லுங்கள் விட்டுருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பாவும் பிள்ளையும் போகிறாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகரும் இவரும் போகிறாங்க, விஜயும் போகிறாங்க. சந்திக்க விட்டாங்களா? காக்க வச்சு கழுத்தறுத்து சந்திக்காமல் வெளியே அனுப்பிச்சாங்க. அப்போ இந்த கோபம் ஜெயலலிதா மேலே திரும்புது. அந்த கோபம் இன்றைக்கு வரைக்கும் அதிமுக மேலே இருக்குது. ஏன்னா அன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கு இருக்க தலைவர்கள் பூராமே அன்றைக்கி ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட். இப்படிப்பட்டவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார். ஆக பிஜேபியும் ஆதரிக்க மாட்டார், அதிமுகவையும் ஆதரிக்க மாட்டார். ஆனால் கடுமையாக எதிர்ப்பது யாருன்னா திமுகவை எதிர்ப்பார். ஏன்னா அதுதான் வலுவான கட்சி. இதுதான் நிலைப்பாடாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. வேறு யாரும் சொல்கிறாலும் இது என்னுடைய கருத்து. திமுகவுக்கு தான் விஜய் எதிரியாக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி நாளைக்கு பார்க்கலாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.